3 மகாபாரதம். கதாபாத்திரங்களும் உறவு முறையும். விராடன் ஒரு அரசனாவான். துரியோதனன் ஆகியோரிடம் சூதாட்டத்தில் தோற்று மறைந்து வாழ்ந்த காலத்தில் பாண்டவர்கள் இவனது அரசவையில் ஒரு ஆண்டுக்காலம் வாழ்ந்தனர். இவன் சுதேஷ்னா என்பவளை மணந்து கொண்டாள். இளவரசன் உத்தரனும் இளவரசி உத்தரையும் இவனது மக்களாவர். பாரத போரின் போது இவன் துரோணரால் கொல்லப்பட்டான். கிருபர் அல்லது கிருபாச்சாரியார் அஸ்தினாபுரம் அரசவையில் ராச குருவாக இருந்தார். சரத்வான் மற்றும் ஜனபதி தம்பதியினருக்கு பிறந்தவர். இவரது இரட்டையரான உடன்பிறப்பு கிருபி அந்நாட்டு தளபதி துரோணரின் மனைவியாவார். குருச்சேத்திர போரில் கௌரவர்கள் பக்கம் போரிட்டவர். போரின் முடிவில் பரீட்சித்து மாமன்னரின் அரசகுருவாக பணியாற்றுகிறார். இரவாதவர்கள் எனக் கருதப்படும் எண்மரில் ஒருவர். அசுவத்தாமன் துரோணாச்சாரியாருடைய மகனாவான். இவன் இந்துக்களின் ஐதீகத்தின்படி 7 சிரஞ்சீவிகளுள் ஒருவன். துரோணாச்சாரியார் இவன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். மகாபாரத போர் நடந்து கொண்டிருந்த போது அசுவத்தாமன் இறந்துவிட்டதாக கூறப்பட்ட வதந்தியை நம்பி துரோணர் கவலையில் இருந்தபோது இளவரசன் திருஷ்டத்யும்னனின் வாளுக்கு இரையாகி துரோணர் காலமானார். போரின் முடிவில் கௌரவர் பக்கம் உயிர் பிழைத்திருந்த மூவரில் இவனும் ஒருவன். தனது தந்தையை நயவஞ்சகமாக கொன்ற திருஷ்டத்யும்னை இரவில் தூக்கத்தில் இருக்கும்போது கொன்று பழி தீர்த்தவன். பாண்டவர்களின் 5 குலக்குழந்தைகளை அதே இரவில் கொன்றான். ஏகலைவன் சிறந்த வில்லாளன், பிறப்பினால் ஒரு வேடன். துரோணரிடம் வில்வித்தை கற்கச் சென்றபோது கல்வி மறுக்கப்பட்டான். பின்னர் அவரது உருவத்தை அமைத்து தானே வித்தை கற்றான். பின்னர் துரோணரிடம் சென்றபோது அவர் குருதட்சணையாக அவரது வலக்கை பெருவிரலை வெட்டி பெற்றார். கிருதவர்மன் கண்ணனின் குலமான யாதவ குலத்தைச் சேர்ந்த ஒரு மன்னன். மகாபாரதம் தவிர விஷ்ணு புராணம், பாகவதம் மற்றும் அரிவம்சம் பழங்கதைகளிலும் இவன் பேசப்படுகிறான். குருச்சேத்திர போரில் கௌரவர்கள் பக்கம் தனது நாராயணி சேனையுடன் சேர்ந்து போரிட்டவன். போரின் முடிவில் கௌரவர்கள் பக்கம் எஞ்சியிருந்தவர்கள் மூவரில் ஒருவன். அசுவத்தாமன் பழிக்கு பழியாக இரவில் தூங்கிக் கொண்டிருந்த திருஷ்டத்யும்னன், சிகண்டி, பாஞ்சாலியின் 5 சிறுவர்கள் என படுகொலை செய்த அநீதிக்கு துணை நின்றவன். போரின் முடிவில் நாடு திரும்பி ஆண்டு வந்தபோது தனது யாதவ குலத்தைச் சேர்ந்த மற்றொரு மன்னனான சாத்யகியால் கொல்லப்பட்டான். ஜராசந்தன் மகாபாரதத்தின் கதை மாந்தர்களில் ஒருவனாவான். மகாபாரதத்தின்படி இவன் மகத நாட்டின் அரசனாக இருந்தவன். இந்த இதிகாசத்தின் இன்னொரு பாத்திரமும் திருமாலின் அவதாரமாக கருதப்படுபவனுமான கண்ணனுக்கு எதிரியாக இருந்த இவன் இறுதியில் பீமனால் கொல்லப்பட்டான். மயாசுரன் தனதாட்சியில் 3 பறக்கும் நகரங்களை வடிவமைத்து ஆண்டு வந்தான். அவை திரிபுரம் என அழைக்கப்பட்டது. திரிபுரம் செல்வச் செழிப்பில், அதிகாரத்தில் 7 உலகிலும் சிறந்து விளங்கியது. ஆயினும் அவனது அட்டூழியங்களுக்காக அவனுக்கு வரமருளிய சிவபெருமானே அவனுடன் போரிட்டு திரிபுரம் எரித்தார். ஆயினும் திரிபுரமெரித்த சிவனே ஐங்கரனை நினைக்காதமையால் அவரது தேரச்சு முறிந்தது. அவ்விடமே அச்சிறுபாக்கம் என வழங்கப்படலாயிற்று. துர்வாசர் இந்து தொன்மவியலில் அத்திரி முனிவருக்கும் அனுசூயாவிற்கும் பிறந்த மாமுனிவர். உருத்திரனின் மறு அவதாரமோவென்ற அளவு முன்கோபமுடையவர். மற்ற முனிவர்களைப் போலன்றி அவர் சாபமிடும் போதெல்லாம் அவரது தவவலுமே கூடும். அவரது சாபங்களால் பாதிப்படைந்தோர் பலர். இதனால் அவர் எங்கு சென்றாலும் மிகுந்த பயம் கலந்த மதிப்புடன் நடத்தப்பட்டார். காளிதாசரின் சாகுந்தலத்தில் சகுந்தலையை தனது காதலனை மறக்க சபித்தவர் இவர். ஜராசந்தன் மகாபாரதத்தின்படி இவன் மகத நாட்டின் அரசனாக இருந்தவன். இந்த இதிகாசத்தின் இன்னொரு பாத்திரமும் திருமாலின் அவதாரமாக கருதப்படுபவனுமான கண்ணனுக்கு எதிரியாக இருந்த இவன் இறுதியில் பீமனால் கொல்லப்பட்டான். மாயாராஷ்டிரா என்ற தனது தலைநகரைக் கட்டினான். இராவணனின் அழகிய மனைவி மண்டோதரியின் தந்தையாவான். திரிபுரம் மயாசுரன் தனதாட்சியில் 3 பறக்கும் நகரங்களை வடிவமைத்து ஆண்டு வந்தான்.
அவை திரிபுரம் என அழைக்கப்பட்டது. திரிபுரம் செல்வச் செழிப்பில், அதிகாரத்தில் ஏழுலகிலும் சிறந்து விளங்கியது. ஆயினும் அவனது அட்டூழியங்களுக்காக அவனுக்கு வரமருளிய சிவபெருமானே அவனுடன் போரிட்டு திரிபுரம் எறிந்தார். ஆயினும் திரிபுரமெரித்த சிவனே ஜங்கரனை நினைக்காதமையால் அவரது தேரச்சு முறிந்தது. அவ்விடமே அச்சிறுபாக்கம் என வழங்கப்படலாயிற்று. பஞ்ச பாண்டவர்கள். தருமன் மகாபாரதத்தில் பாண்டு மற்றும் குந்தி ஆகியோரின் மகன் ஆவார். இவர் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர். இவர் துர்வாச முனிவரின் வரத்தின் காரணமாக குந்திக்கு யமதர்மன் மூலம் பிறந்தவர். குருச்சேத்திரப் போரில் பாண்டவர்களின் தலைவராய் இருந்தவர். இவர் அத்தினாபுரம் மற்றும் இந்திர பிரசித்தம் ஆகியவற்றின் அரசர். இவர் அறிவியல், மதம் மற்றும் நிர்வாகத் திறமை கொண்டவராய் திகழ்ந்தவர். தருமரின் தந்தை பிராமணர் ஒருவரால் சபிக்கப்பட்டார். அந்த சாபத்தின் விளைவாக தருமரின் தந்தை அரச பதவியைத் துறந்து தம் மனைவியரோடு வாழ்ந்து வந்தார். ஒரு காலத்தில் குந்தி, தருமரின் தாய், துருவாச முனிவரிடம் வரம் வேண்டியிருந்தாள். அதை இப்போது தன பதியிடம் தெரிவித்தாள். அதன்படி அவள் இறைவனிடம் பிள்ளை வரம் வேண்டினாள். அவ்வாறு பிறந்த பிள்ளைதான் தருமர். திருதராஷ்டிரனின் 100 மகன்கள் கௌரவர் எனப்படுவர். இவர்கள் குரு வம்சத்தைச் சேர்ந்த சந்திர குலத்தவர். பார்வதியாம் மலைமகள் சிவபெருமானை எண்ணித் தவம் இயற்றிய போது அம்மையின் கரங்களுக்கு வளையணிவித்ததால் இப்பெயர் பெற்றனர். கவரைகள் என அழைக்கப்படலாயினர். தற்காலத்தே இவரை வளையக்கார கவரைகள் என அழைக்கப்படுகின்றனர். அபிதான சிந்தாமணி. திருதராட்டிரன், அஸ்தினாபுரம். மகாபாரத கதையில் வரும் அத்தினாபுரத்தின் மன்னனான விசித்திரவீரியனின் முதல் மனைவி அம்பிகாவின் மகன் ஆவார். இவர் ஒரு பிறவிக்குருடர். காந்தாரி இவரது மனைவி ஆவார். அவருக்கு 100 மகன்களும் ஒரு மகளும் இருந்தனர். இவரது மகன்களே கிழறவர்கள் ஆவர். காந்தாரி, காந்தார நாட்டு, இன்றைய காந்தகார், மன்னனான சுபலனின் மகள் ஆவார். இவரை குருவம்சத்தைச் சேர்ந்த திருதராஷ்டிரன் மணந்து கொண்டார். திருதராஷ்டிரன் பிறவிக்குருடர் ஆகையால் பதிபக்தியின் காரணமாக காந்தாரியும் தனது கண்களைக் கட்டிக்கொண்டே வாழ்ந்தார். காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் 100 மகன்களும் ஒரு மகளும் பிறந்தனர். இவர்களது மகன்களே கௌரவர் எனப்பட்டனர். இவரது உயர்ந்த பதிபக்தியின் காரணமாக இவர் பல சக்திகள் பெற்று இருந்தார். தனது மகன்களைக் கொன்ற காரணத்தால் இவர் கிருஷ்ணனை சபித்தார். இதுவே கிருஷ்ணரின் யாதவ வம்சத்தின் அழிவுக்கு காரணமாக அமைந்தது. இவர்களுள் மூத்தவர் துரியோதனன், இரண்டாமவர் துச்சாதனன். இவர்களது மாமன் சகுனியாவார். கௌரவர்களுக்கும் அவர்களது சிற்றப்பன் பாண்டுவின் மகன்களான பாண்டவர்களுக்கும் நடைபெற்ற குருச்சேத்திரப் போர் மகாபாரதத்தின் முக்கிய நிகழ்வாகும். அப்போரின் இறுதியில் கௌரவர்கள் அழிக்கப்பட்டனர். அத்தினாபுரம், அஸ்தினாபுரம் மகாபாரதக் கதையில் குரு வம்சத்தினைச் சேர்ந்த கௌரவர்களின் அரசு மற்றும் தலைநகரம் ஆகும். பாண்டவர்களும் இவ்வம்சத்தின் வாரிசுகளே ஆவர். இந்நாட்டினை ஆள்வதற்கே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் குருச்சேத்திரப் போர் நடைபெற்றது. அஸ்தினாபுரத்தினை ஆண்ட பரதகுல மன்னர்களின் பட்டியல் பின்வருமாறு. சாந்தனு, சித்ராங்கதன். விசித்திரவீரியன் சித்ராங்கதனின் தம்பி. பாண்டு அம்பலிகாவின் மகன், விசித்திரவீரியனின் 2ஆம் மனைவி. திருதராட்டிரன் அம்பிகாவின் மகன், விசித்திரவீரியனின் முதல் மனைவி. தருமர் குந்தியின் மகன். பரீக்சித் அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் பிறந்த மகன் ஜனமேஜயன் பரீக்சித்தின் மகன். பேரரசன் சனமேசையன். இந்து தொன்மவியலில் மகாபாரதத்தில் பரீட்சித்து மன்னனின் மகனும், மகாபாரதத்தில் வரும் பாண்டவர்களுள் ஒருவனான அருச்சுனனின் கொள்ளுப் பேரனும் ஆவான். பரீட்சித்து மன்னன் இறந்த பின்னர் குரு வம்சத்தின் வாரிசாக இவன் அரியணையில் அமர்ந்தான். வியாச முனிவரின் மாணவனான வைசம்பாயனரால் பாரதக் கதை இவனுக்குச் சொல்லப்பட்டது என்பதனால் இவன் முக்கியத்துவம் பெறுகிறான். மகாபாரதத்தில் சனமேசையனுக்கு 6 தம்பியர்கள் இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் காக்சசேனன்,
உக்ரசேனன், சித்திரசேனன், இந்திரசேனன், சுசேனன், நாக்கியசேனன் என்போர் ஆவர். மகாபாரதத்தின் தொடக்க பகுதிகளில் சனமேசேனின் வாழ்க்கை தொடர்பான பல விடயங்கள் கூறப்பட்டுள்ளன. இவற்றுள் தக்சசீலத்தை கைப்பற்றியதும் தக்சகன் என்னும் நாகத்துடனான சண்டையும் அடங்குகின்றன. இவனது தந்தையான பரீட்சித்துவின் இறப்புக்கு தக்சகன் காரணமாக இருந்ததால் அவன் நாக இனத்தையே அழிப்பதில் குறியாக இருந்தான். அதற்காக சர்ப்ப சத்ரா என்ற வேள்வியை நடத்த ஏற்பாடுகள் செய்கிறான். நாக அரசன் தக்சகனை கொல்கிறான். அவனது அமைச்சரும் ஞானியுமான அஸ்திகா அவனது வெறித்தனமான பாம்புகள் அழிப்பை தடுக்கிறார். அப்போது அங்கு வரும் வியாசர், ஒரு சாபத்தினை நிறைவேற்ற வேண்டி ஒருவர் இயற்றிய செயலுக்காக அந்த இனத்தவரையே அழிப்பது அறமாகாது என்றும் பாண்டவர் வழித்தோன்றலுக்கு இது அழகல்ல எனவும் எடுத்துச் சொல்ல வேள்வியை கைவிடுகிறான். தனது முந்தாதையர்கள் பற்றி அறிய விரும்பிய சனமேசேனுக்கு வியாசர் தனது சீடர் வைசம்பாயனரிடம் மகாபாரத கதையை அதே வேள்வி நடக்கவிருந்த இடத்தில் சொல்ல பணிக்கிறார். உலகம் போற்றும் இதிகாசங்கள் இராமாயணமும் மகாபாரதமும். இராமாயணத்தை விட மகாபாரதம் பெரியது. 1,00,000 ஸ்லோகங்களைக் கொண்ட இதில் மனித வாழ்வில் எழும் சிக்கல்களும் உண்டு, அதைத் தீர்க்கும் வழிகளும் உண்டு. இது சுமார் 5,000 ஆண்டுகளுக்கு முன் நடந்த வரலாறு என்று கூறப்படுகிறது. மகாபாரத போரில் ஈடுபட்ட வீரர்கள் எண்ணிக்கை 39,36,600. 18 நாட்கள் போருக்குப் பின் 10 பேர் தவிர அனைவரும் மாண்டனர். இறை நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே இதை படிக்க வேண்டும் என்பதில்லை. அனைவரும் படிக்கலாம். தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு அற்றதை விட்டுவிடலாம். உள்ளே புகுமுன். பராசர மகரிஷியின் புத்திரர் வியாசர். வேதங்களை தொகுத்தளித்தவர். இவர்தான் மகாபாரதம் என்ற பொன்னிய கதையை கொடுத்தவர். பாரதத்தை எப்படி உலகுக்கு அளிப்பது என வியாசர் சிந்தித்தார். பிரம்மனை தியானித்தார். பிரம்மன் நேரில் காட்சி கொடுத்ததும் அவரிடம், பகவானே, இதை எழுதுகிறவர் பூமியில் யாரும் இல்லையே என்றார். பிரம்மனும் உம்முடைய நூலை எழுத கணபதியை தியானம் செய்யவும் என்று கூறிச் சென்றார்.